ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு நடந்த தமிழ் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஒன் வேர்டு மட்டும் தான் கொஞ்சம் டஃபாக இருக்குங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நடந்த எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் குருவினா சிறுவினா நெடுவினா நம்ம சொன்ன கொஸ்டின் தான் அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ நீங்க தமிழ் எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணிருங்க. அண்ட் சேனலை புதுசாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து நான் ஃபுல் ஆன்சர் கீ லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஆன்சர் கீ பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் இந்த ஆன்சர் கீ வந்து இப்போ பார்ப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஆனா அடி எதுகை சீர்மோனை. செகண்ட் கொஸ்டின் வந்து ஆப்ஷன் இ அண்ணா டி. தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ அண்ணா சோழன் நல்லங்கிளியை கோவூர் கிளார் அந்தது. ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து விளரிய ஞமலி அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஆனா நாய். ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கடுக்காய் ஆப்ஷன் ஆ, அது வந்து ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் இ அண்ணா. இந்த ஆன்சர் கீழே ஏதேனும் தவறு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் எல்லாமே ரைட்டா தான் இருக்கும். செவன்த் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் இ. அண்ட் பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கிலீஷ் எக்ஸாம்க்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எயித்து கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நைன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவது சொல்லியபடி செய்வது எளியது அரியது என்பன. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. நான் சொல்லுவது சொல்லியபடி செய்வது. 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆ வளர்ந்த. 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இ கிறித்துவமும் கம்பமும். 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி குறியீடு. 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆ அதாவது பிழையான தொடர் வந்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அந்தது. 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இஎன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு சில பேர், ஒரு குட்டி தீவின் வரைபடம். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ சாய்வு நாற்காலின்னு சொல்றாங்க. 14th எது கரெக்ட் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியான ஆன்சரை நான் பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா? அண்ட் ஃபுல் ஆன்சருக்கு குருவினா பாருங்க. 15th கொஸ்டின் ஞாலத்தின் பெரியது எது? இதெல்லாம் சரியான ஈஸி. நெடுநல்வாடை பெயர் காரணம் கூறுக. வசனம் கவிதை வேறுபாடு நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து முகம் முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியம் கூறும் காரணத்தை எழுதுக. உரைநடை குருவினா பாருங்க. புக்கில் தம்மனை முறை வைப்பு கீழத்திசை சுவடிகள் மூணுமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்க தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள், இதுவும் சொல்லியிருந்தேன். வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல், தொடரில் உள்ள பிழைகள் நீக்கி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல், பொருள் வேறுபாடு அறிந்து அந்த திண்மம் கேட்டிருக்காங்க. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் சொன்ன கொஸ்டின் தான். சிறுவினா பாருங்க. ஏங்கொலி நீர் ஞாலத்து இடம் சுற்றி பொருள் விளக்கம் தெரியும், இதுவும் நான் கண்டிப்பா வரும்னு சொன்ன கொஸ்டின். சடாயுவை தந்தையாக ஏற்று ராமநாட்சிய கடமை, இதுவும் நான் சொல்லியிருந்தேன். நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக, 100% வரும்னு சொன்ன கொஸ்டின் இதெல்லாம். சோ அடுத்தது பாருங்க கடையேழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயல்களையும் அட்டவணைப்படுத்து, இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்தது பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. மணலில் எழுதியது முதல் தற்கால முறை எழுதுமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. சென்னையில் பயன்பாட்டு அடையாளங்கள். அடுத்து வேளாண் மேலாண்மை, இதுல 4மே நான் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து அப்படியே வந்து அப்படின்னா அணி வந்து கேட்டிருக்காங்க. ஓமையையும் நான் சொல்லியிருந்தேன். நயம் பாராட்டுதல் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாமே சொன்ன கொஸ்டின் தான். செவியறிவுத்துறை சொல்லியிருந்தேன். வாகைத்திணை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஈஸியா எழுதிடலாம் டிரான்ஸ்லேஷன். நெடுவினா வந்தோம்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அது சரியான ஈஸி தான். பண்டைய கால முறையில் கற்றல் கற்பித்தல் அந்த கொஸ்டின் சரியான ஈஸி. அடுத்தது பாருங்க 46 பாருங்க பொறுப்புணர்ச்சி என்ற இது அதுவும் சாலை விபத்துல தமிழ்நாடு, ரெண்டுமே நான் சொல்லியிருந்தேன், ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அடுத்தது அப்படியே வந்தோம் அப்படின்னா வேற என்னது அறிவுடைமை திருக்குறள் இருந்து கண்டிப்பா ஒன்று கேட்பான்னு சொல்லி அதுவும் கேட்டிருக்காங்க. பண்பின் படிமம் அதுவும் நான் சொன்னதுதான். பாட்டு பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. அறிவும் என தொடங்கும் புறநானூறு கேட்டிருக்காங்க. அடுத்து பொருள் என முடியும் குரல் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் 90க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.